guys, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டாக் லெவல் ஃபார் ஒன் மெட்டீரியல் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 34, 35 அண்ட் 36 மூணு ப்ராப்ளம் வந்து போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். சம் நம்பர் 34. Calculate minimum stock level, maximum stock level and reordering level from the following details. கொஸ்டின்ல வந்துட்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன், மினிமம் கன்சப்ஷன், நார்மல் கன்சப்ஷன், ரீஆர்டர் பீரியட், ரீஆர்டர் குவான்டிட்டி அண்ட் நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு சம் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எது போட போகிறோம்? மினிமம் ஸ்டாக் லெவல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா பாருங்கள். ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இப்போ நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் போடணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் வேணும். ரீஆர்டர் லெவல் கொஷினில் இருக்கா இல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரீஆர்டர் லெவலுக்கு வந்து ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் கொஷினில் இருக்கா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 யூனிட்ஸ். ஸோ மேக்ஸிமம் கன்சப்ஷன் 150 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் கொடுத்துருக்காங்களா? ரீஆர்டர் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 10 days to 15 days. ஸோ 10ன்றது மினிமம் ரீஆர்டர் பீரியட், 15ன்றது மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ நம்ம வந்து 15 days எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ 150 இன்ட்டு 15 பண்ணோன்னா எவ்வளோ வருது? 2250 யூனிட்ஸ். ஓகேவா? 2250 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மினிமம் ஸ்டாக் லெவலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரீஆர்டர் லெவல் எவ்வளோ? 2250 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன். நார்மல் கன்சப்ஷன் கொஷினில் கொடுத்துருக்காங்களா? 120 யூனிட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 120 யூனிட்ஸ் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 days. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 250 மைனஸ் 2250 மைனஸ் 120 இன்ட்டு 12 பண்ணோன்னா 810. ஸோ 810 தான் நமக்கு வந்து மினிமம் ஸ்டாக் லெவல். 810 யூனிட்ஸ். அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரீஆர்டர் லெவல் நம்ம கேல்குலேட் பண்ணது ஆல்ரெடி. எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம்? 2250 யூனிட்ஸ். 2250 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ? கொஷினில் கொடுத்துருக்காங்க 1500 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ? 100 யூனிட்ஸ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் 10 days. 15 வந்து மேக்ஸிமம், 10 வந்து மினிமம். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். 2250 ப்ளஸ் 1500 மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ? 100 இன்ட்டு 10 days நார்மல் மினிமம் ரீஆர்டர் பீரியட் பண்ணோன்னா நமக்கு 2750 வருதா? ஸோ 2750 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரீஆர்டர் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஓகே. ஸோ இப்போ நம்ம மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் வந்துட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிச்சாச்சு, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் ரீஆர்டர் லெவல் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 35. சம் நம்பர் 35 என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் ரீஆர்டரிங் லெவல், மினிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் அண்ட் ஆவரேஜ் லெவல். ஸோ நம்மளை வந்து 4 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது? ரீஆர்டர் லெவல், அப்புறம் மினிமம் ஸ்டாக் லெவல், அப்புறம் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல், அப்புறம் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் யூசேஜ் இருக்கு இல்லையா? அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் கன்சப்ஷன் 450 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரீஆர்டர் பீரியட் வந்து 4 to 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 4ன்றது மினிமம், 6 வந்து மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ 6 வீக்ஸ். ஸோ 450 இன்ட்டு 6 பண்ணோன்னா 2700 யூனிட்ஸ் வரும். அதான் நமக்கு வந்து ரீஆர்டர் ஸ்டாக் லெவல். அடுத்தது வந்துட்டு மினிமம் ஸ்டாக் லெவல் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மினிமம் ஸ்டாக் லெவல். ஃபார்முலா என்ன? ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ரீஆர்டர் லெவல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்? 2700 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோமா? மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ? நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ நமக்கு தெரியாது, நம்ம தான் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா? சாரி, அவங்களே கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ் வந்து 300 யூனிட்ஸ் கொஷின்லேயே இருக்குல்ல. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஓகே. 300 யூனிட்ஸ் இன்ட்டு
நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் ரீஆர்டர் பீரியட் வந்து கொடுக்கல, நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். ஸோ நார்மல் ரீஆர்டர் பீரியட்க்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் டிவைடட் பை 2. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். இப்போ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 வீக்ஸ். மினிமம் ரீஆர்டர் பீரியட் 4 வீக்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6 வீக்ஸ் ப்ளஸ் 4 வீக்ஸ் divided by 2. ஸோ 6 + 4 divided by 2 பண்ணோன்னா நமக்கு 5 வரும். கரெக்டாக? ஓகே, 5 வீக்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 300 யூனிட்ஸ் இன்ட்டு 5 வீக்ஸ். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 2700 மைனஸ் 300 இன்ட்டு 5 பண்ணோன்னா நமக்கு 1200 யூனிட்ஸ் வருது. ஓகே, இதான் வந்து நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல். அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2700 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2400 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சப்ஷன். மினிமம் கன்சப்ஷன் வந்து கொஷினில் எவ்வளோ, 150 யூனிட்ஸ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் 4 வீக்ஸ். இது சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2700 ப்ளஸ் 2400 மைனஸ் 150 இன்ட்டு 4 பண்ணோன்னா 4500. ஸோ 4500 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். அடுத்தது வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ 2 ஃபார்முலாலையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்டாக் லெவல். மினிமம் ஸ்டாக் லெவல் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டியதான். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ, 1200 யூனிட்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ கொஷினில், 2400 யூனிட்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 1200 ப்ளஸ் 1/2 ஆஃப் 2400 பண்ணோன்னா நமக்கு 2400 ஆன்சர் வருது. ஸோ 2400 தான் நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, மினிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலா போட்டாலும் ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் தான் வரும். பட் ஆனால் வந்துட்டு 2 ஃபார்முலாலையுமே ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் வந்து 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி போடணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4500 யூனிட்ஸ் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1200 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. 4500 ப்ளஸ் 1200 டிவைடட் பை 2 பண்ணோன்னா 2850 யூனிட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ஃபஸ்ட் இதில் 2400, செகண்ட் ஃபார்முலாவில் 2850. ஸோ ரெண்டுத்துலையுமே ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும், பட் அது நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மும் அவ்வளோதான். ஓகே, நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 36. கொஷின் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா ஃபார் த லாஸ்ட் 12 months கம்ப்யூட் த ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார் அ காம்பனண்ட். ஸோ வெறும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. என்னது, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் இந்த சம்மில் போட போகிறோம். மேக்ஸிமம் யூசேஜ் 300 யூனிட்ஸ், மினிமம் யூசேஜ் 200 யூனிட்ஸ், ஆவரேஜ் யூசேஜ் 225 யூனிட்ஸ். அண்ட் டைம் லேக் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் லேக் வந்துட்டு இது ரீஆர்டர் பீரியட் தான் வந்துட்டு நமக்கு டைம் லேக். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 6 months, மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 months. ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 760 யூனிட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மெத்தட்லையுமே போடணும். ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு 2 ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ 2 ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணி நம்ம போடணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் தேவை. கரெக்டாக? மினிமம் ஸ்டாக் லெவல் இன்ட்டு 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. அதுக்கு நமக்கு மினிமம் ஸ்டாக் லெவல் வேணும். அதே போல் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலும் வேணும், மினிமம் ஸ்டாக் லெவலும் வேணும். இது ரெண்டுமே வந்துட்டு கொஷினில் இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் வேணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிச்சா தான் மினிமம் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் ஃபார்முலா என்ன, மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஓகே,
மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ கொஷினில்? மேக்ஸிமம் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 6 months இன்ட்டு 6 months. ஸோ 300 இன்ட்டு 6 பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 1800. 1800 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து ரீஆர்டர் லெவல். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம மினிமம் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1800 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன். நார்மல் கன்சப்ஷன் கொஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நார்மல் கன்சப்ஷன் தான் இங்கே வந்துட்டு ஆவரேஜ் யூசேஜ் இன் அ மந்த் கொடுத்துருக்காங்களா, அதுதான் நார்மல் கன்சப்ஷன் 225 யூனிட்ஸ் ப்ளஸ் 1/2 ஆஃப் ப்ளஸ் நார்மல் ரீஆர்டர் பீரியட். நார்மல் ரீஆர்டர் பீரியட் கொஷினில் இல்லை, கரெக்டாக? மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம் டிவைடட் பை 2 தான் வந்துட்டு நமக்கு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நார்மல் ரீஆர்டர் பீரியட் ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் டிவைடட் பை 2. ஸோ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? 6 months ப்ளஸ் மினிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 months டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 6 + 2 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்து 4 months வருது. ஸோ 4 months தான் நம்மளோட நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ அது வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ரீஆர்டர் லெவல் 1800 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் கன்சப்ஷன் 225 யூனிட்ஸ் ப்ளஸ் 4 months வந்து நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 1800 மைனஸ் 225 இன்ட்டு 4 பண்ணோன்னா நமக்கு வந்து 900 யூனிட்ஸ் வருது. ஓகேவா? இது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன், நாட் ப்ளஸ். ஓகே, 900 யூனிட்ஸ் வருது. ஸோ 900 யூனிட்ஸ் தான் நம்மளோட மினிமம் ஸ்டாக் லெவல். அடுத்தது மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலுக்கு ஃபார்முலா என்னது? ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் வந்துட்டு எவ்வளோ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, 1800 யூனிட்ஸ். 1800 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி கொஷினில் இருக்கும் 760 யூனிட்ஸ் மைனஸ் மினிமம் கன்சப்ஷன். மினிமம் கன்சப்ஷன் வந்து கொஷினில் இருக்குல்ல, மினிமம் யூசேஜ் 200 யூனிட்ஸ் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். கரெக்டாக? மினிமம் ரீஆர்டர் பீரியட் 2 months. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும் 1800 ப்ளஸ் 760 மைனஸ் 200 இன்ட்டு 2 பண்ணோன்னா 2160 வருதா? ஸோ 2160 யூனிட்ஸ் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். ஸோ இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ? மினிமம் ஸ்டாக் லெவல் 900 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ 900 யூனிட்ஸ் ப்ளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி வந்து 760. கரெக்டாக? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் 900 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 760 பண்ணோன்னா நமக்கு 1280 யூனிட்ஸ். ஓகேவா? அதே போல் இன்னொரு ஃபார்முலா, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் பை 2. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ? 2160 யூனிட்ஸ் ப்ளஸ் மினிமம் ஸ்டாக் லெவல் 900 யூனிட்ஸ் டிவைடட் பை 2. 2160 ப்ளஸ் 900 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு வந்து 1530 யூனிட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் 1280, இந்த ஃபார்முலாவில் 1530. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில். ஸோ இந்த சம்மில் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மெத்தடில் எப்படி சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.